தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மனநலம் குன்றிய மனைவி, உடல்நலம் குன்றிய கணவர் என இயலாமையில் இருக்கும் தம்பதி உதவி கோரி காத்திருக்கின்றனர். எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்த தெற்குப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மாடசாமி சில ஆண்டுகளுக்கு முன்பு முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டார். அவரது மனைவி ஏற்கனவே மனநலம் குன்றிய நிலையில் உள்ளார். இதனால் இந்த தம்பதி வருவாயின்றியும் உண்ண உணவு இன்றியும் தவிக்கும் நிலை உள்ளது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவில் இந்த தம்பதி அன்றாடம் உணவு உண்கின்றனர். மாடசாமியின் மனைவியின் பெயருக்கு அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகையான மாதம் 1000 ரூபாய் மட்டுமே இந்த தம்பதிக்கு வருவாயாக இருக்கிறது. மின்சார வசதி கூட இல்லாத சின்னஞ்சிறிய வீட்டில் வசிக்கும் இந்த தம்பதியை பாதுகாத்து பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெற்குப்புதூர் கிராமத்தினர் கூறுகின்றனர். இதுகுறித்து சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் கவிதாவிடம் கேட்டபோது நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக சங்கரன்கோவில் செய்தியாளர் டேவிட்.